வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நவராத்திரிக்கு செய்யக்கூடிய சுண்டல் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். நவராத்திரி அப்போது 9 நாளும் 9 வகையான சுண்டல் பண்ணுவாங்க. அது நெய்வேத்தியமாக கொடுத்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு சுண்டலையும் ஒவ்வொரு விதமாக நம்ம பண்ண போகிறோம். நான் ஒவ்வொரு சுண்டல் மேலேயும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு சுண்டலை போய் பர்டிகுலராக பார்க்கணுன்னா அந்த நம்பருக்கு மட்டும் போய் பார்க்கலாம். இல்லாட்டி ஸ்கிப் பண்ணும் போது எது எதோடதுன்னு தெரியாது. அதுக்காக இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். முதல் நாள் வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் பண்ணுவாங்க. அதுக்கு 1/4 கப் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் பாசி பருப்பு, அதோட 1 சிவப்பு மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் 2 நிமிஷம் வறுத்துடலாம். இப்போ அதை ஆற வச்சதுக்கு அப்புறமா அரைச்சிடுங்க. இப்போ அதே பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வேக வச்சிருக்க கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி வெந்திருக்கனால ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம். இப்போ வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. 2வது நாள் பைத்தம்பருப்பு சுண்டல் பண்ணுவாங்க. அதுக்கு 1/4 கப் பைத்தம்பருப்பை 8 மணி நேரம் ஊற வச்சு 2 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தனியாக வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்து 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்சிருக்க பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஈரத்தன்மை போற அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். பாருங்க, நம்ம பாசி பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 3வது நாள் மொச்சக்கொட்டை சுண்டல் பண்ணுவாங்க. அதுக்கு 1/4 கப் மொச்சக்கொட்டையை 8 மணி நேரம் ஊற வச்சு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இது 3 விசிலே வெந்துடும். இதுக்கு 1 வெங்காயம், கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 2 டீஸ்பூன் மல்லி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை,
தாளிச்சதும் நம்ம வேக வச்சிருக்க மொச்சையை சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துருங்க. இது நல்லா குக் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிடுங்க. ஏன்னா வெங்காயம்லாம் பச்சையாக இருக்கு, அந்த வாசம் போகணும். இதுக்கு தேவையான உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. எந்த சாம்பார் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா குக் பண்ணிடுங்க. பச்சை வாசம்லாம் போனோடனே இது ரெடி ஆகிடும். இப்போ மொச்சக்கொட்டை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. 4வது நாள் பச்சை பட்டாணி சுண்டல் பண்ணுவாங்க. அதுக்கு 1/4 கப் பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சுட்டு நம்ம வறுக்க வேண்டியதை வறுத்துடலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு சிவப்பு மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிட போகிறோம். எண்ணெய் சேர்க்காம வறுத்துட்டு இதை ஆற வச்சு நல்லா அரைச்சிருங்க. கொரகொரப்பாக அரைச்சா போதும், ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டாம். இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம வேக வச்சிருக்க பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி வத்துற வரைக்கும் இதை வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க பவுடரையும் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே துருவின தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நம்ம இதை இறக்கிடலாம். பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. 5வது நாள் வேர்க்கடலை சுண்டல் பண்ணுவாங்க. இதுக்கு 1/4 கப் வேர்க்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு 3 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து இதில் நம்ம வேக வச்சிருக்க வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். லைட்டாக இதை வறுத்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இதுக்கு இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 6வது நாள் கடலைப்பருப்பு சுண்டல் பண்ணுவாங்க. அதுக்கு 1/4 கப் கடலைப்பருப்பை 8 மணி நேரம் ஊற வச்சு 2 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் எடுத்து இதை நல்லா அரைச்சிருங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெடிச்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வேக வச்சிருக்க கடலை பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டையும் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு கடைசியாக தேங்காய் சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. 7வது நாள் வெள்ளை பட்டாணி சுண்டல் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கால் கப் வெள்ளை பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை தனியாக வச்சுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு வெடிச்சதும் இதில் 2 சிவப்பு மிளகாய் சேர்த்துட்டு கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம வேக வச்சிருக்க வெள்ளை பட்டாணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மாங்காய் கேரட்லாம் கிடைச்சதுன்னா நீங்கள் அதையும் சேர்க்கலாம். பீச்சில் கொடுக்குற சுண்டல் மாதிரி இருக்கும். இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு மாங்காய் கிடைக்கல, அதனால நான் சேர்க்கல. கூடவே 1 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. நம்ம வெள்ளை பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. 8வது நாள் காராமணி சுண்டல் பண்ணுவாங்க. நான் அதுக்கு 1/4 கப் காராமணியை 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு விசிலே வெந்துடும். இதை நம்ம ஸ்வீட்டாக பண்ண போகிறோம், அதனால 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 கப் காராமணிக்கு 1/2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு இதை வேக வச்சிருங்க. கரைஞ்சதும் இதை வடிகட்டி திருப்பி சேர்த்துக்கோங்க. வேக வச்சிருக்க காராமணியை சேர்த்துடலாம். தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு இதை குக் பண்ணிடுங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துடலாம். நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் இதை குக் பண்ணிடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கடைசியா 9வது நாள் கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் பண்ணுவாங்க. இதை நான் ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறேன். 1/4 கப் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு யூஸ்வலா பண்ற மாதிரி 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட 2 சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வேக வச்சிருக்க கொண்டக்கடலையும் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் துருவின தேங்காய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் எப்போவுமே ரொம்ப கம்மியாக சேருங்க, இல்லாட்டி தேங்காயில் இருக்க எண்ணெய் ரொம்ப இறங்கி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை இறக்கிடலாம். நம்ம கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, 9 நாளுக்கு 9 சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு சுண்டலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த சுண்டல் ரெசிபி வேணாலும் வேற எதுக்கு வேணாலும் சேர்க்கலாம், எல்லாத்துக்குமே எல்லாமே பொருந்தும். இந்த நவராத்திரிக்கு 9 நாளும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.